ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். கல்பவிக்ஷா வெல்த் சொல்யூஷன் சார்பாக எல்லாருக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவோட டாபிக் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக தான் நம்ம டிஸ்கஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த வீடியோவோட ஹெட்டிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தேட் டு HDFC எர்கோவோட ஆப்டிமா செக்யூர் அப்படிங்கிற ஒரு பிளானை பற்றி தான் பேச போகிறோம். எதனால் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் காஸ்ட் இன்றைக்கி வந்து லாங்கபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்கோர்ஸ் 80, 85, 90 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஒரு 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 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60-65 தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85லேருந்து 90 வயசு வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து டியூ டு அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்கட்டும், இல்லை மெடிசின்ஸ் மூலமாகவோ சர்ஜரி மூலமாகவோ நமக்கு வந்து அந்த லைஃப் அப்படிங்கிறது 85-90 வரைக்கும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதுக்கு உண்டான நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து தலைகையில் இருக்குது. ரைட் ஃப்ரம் நமக்கு வந்து லேப் டெஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு பிளட் டெஸ்ட்னு போனீங்கன்னா, நீங்கள் லேபரேட்டரி போனீங்கன்னா தெரியும், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னா 4000, 5000, 7000 போகும். ஸ்கேனாக இருக்கட்டும் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த டெஸ்ட் எடுத்தாலுமே டயக்னோசிஸ் சென்டர் போனாலே வந்து நமக்கு வந்து மினிமம் 5000, 10,000 ஆர் 20,000 ஆகும் டயக்னோசிஸ்க்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் செலவு அதிகமாகும், எக்ஸ்பென்சஸ் ரைட் ஃப்ரம் யுவர் அங்கே ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே கொடுக்கக்கூடிய சர்ஜரி காஸ்ட், ஆர் நார்மலாக ஒரு ஃபீவர்னு போய் நம்ம வந்து அட்மிட் ஆனால் கூட நம்ம மெடிக்கல் பில்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆஃப் மெடிசின்ஸ் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃப்ளேஷன் மெடிசின் இன்ஃப்ளேஷனே இன்றைக்கி 14% இருக்குது ஆஸ் பர் த ரிப்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாட் டிஸ்டர்பிங் அவர் சேவிங்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு எதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சேவிங்ஸ் எடுத்து தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் சேவிங்ஸுங்கிறது நம்ம வேறு எதுக்காகவோ நம்ம வந்து ஒரு 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 பர்பஸ்க்காக வச்சுருப்போம். இதுக்கெல்லாம் தான் வந்து ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து HDFC எர்கோ. ஸோ HDFC பிராண்டை பற்றி உங்களுக்கு வந்து புதுசாக நம்ம வந்து ப்ரீஃப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. HDFCயில் வந்து லைஃப் இருக்குது, ஹெல்த் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைவர்சிஃபிகேஷனாக எல்லா இதுலேயுமே வந்து HDFC பண்ணிகிட்ருக்காங்க. பட் HDFC எர்கோ அப்படிங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக உண்டான பிளான்ஸ் இருக்குது. அதுலேயும் ஆப்டிமா செக்யூரை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 lakhsலேருந்து 2 crores வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் எடுத்துக்கலாம். தட் இஸ் உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் அந்த கவரேஜ் எடுத்துக்கலாம். சம் இன்சூர்டுன்னு சொல்லுவோம். 5 lakhsலேருந்து 2 crores வரைக்கும் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், மல்டி இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், ஃபேமிலி ஃப்ளோட்டராகவும் எடுத்துக்கலாம். பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபேமிலி ஃப்ளோட்டராக எடுத்தால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருக்கும். இண்டிவிஜுவல் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக எடுக்கும்போது அடிஷ்னல் காஸ்ட் இருக்கும். மல்டி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது மேபி ஹஸ்பண்ட் ஒரு 5 lakhs எடுக்கலாம், 10 lakhs எடுக்கலாம், ஒய்ஃபுக்கு ஒரு 10 lakhs எடுக்கலாம். அந்த 10 lakhs வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒய்ஃப்க்கு 10 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ கிளாரிட்டி ஆன் திஸ் டேர்ம். மல்டி இண்டிவிஜுவல்னால் என்னங்கிறது சொன்னேன். ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னா மொத்தமாக ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் ஆர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேரண்ட்ஸ், ஓகே, ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களோட இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஹெல்த் கண்டிஷன் ஆர் த நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓவரால் கவரேஜ் வந்து 5 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 crores வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து KYC டாக்குமெண்ட் மட்டும் தான் தேவைப்படும். ப்ரொவைடட் 50 lakhs ஆர் 1 crore வரைக்கும் போகும்போது மட்டும்தான் வந்து இன்கம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இன்கம் ரிலேட்டடெலாம் உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பிளானோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டே 1லேருந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 10 lakhs கவரேஜ் எடுக்கிறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நானும் என்னோட ஒய்ஃபுக்காகவும் இந்த பிளான் எடுக்கிறேன், ஆப்டிமா செக்யூர் அப்படிங்கிற இந்த பிளான் எடுக்கிறேன் அப்படின்னா 10 lakhs கவரேஜ் எடுக்கிறேன்னா டே 1லே வந்து எனக்கு வந்து 2 times ஆஃப் அந்த கவர் வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகுது. தட் இஸ் 10 lakhs அப்படிங்கிறது 20 lakhs வரைக்கும் எனக்கு கவரேஜ் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த பிளான் ஓகேன்னு சொல்லிட்டு 10 lakhs கவரேஜுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறேன் அப்படின்னா 20 lakhs இன்னிலிருந்தே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் 20 lakhs வரைக்கும் நமக்கு கவரேஜ் வரும். இது வந்து நம்பர் 1 பெனிஃபிட். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா,
செகண்ட் இயர் ரெனியூவல் எடுக்கிறோம் இல்லையா, செகண்ட் இயர் பண்ணும்போது சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் 10 lakhs எடுத்துட்டீங்க, செகண்ட் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கவரேஜில் 50% வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். தட் இஸ் இப்போ நான் 10 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இந்த சம் இன்சூர்ட் எடுக்கிறேன் அப்படின்னா 1 இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கவரேஜ், என்னோட ஃபேமிலி ஃப்ளோட்டர் கவரேஜ் வந்து ஹஸ் பீன் இன்க்ரீஸ் டு 15 lakhs, 15 லட்சமாக ஆகும். ஸோ 15 லட்சம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆக்சுவல் கவரேஜ் வந்து நான் சொன்னேன் இல்லையா 2x சொன்னேன். ஸோ 15 லட்சங்கிறது 30 lakhs உங்களுக்கு கவரேஜ் லிமிட் வரும். பட் ப்ரீமியம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பே பண்ணுறீங்களோ அதுதான், ப்ரீமியத்தில் எதுவுமே சேஞ்ச் இருக்காது. நீங்கள் டே 1ல் வந்து என்ன ப்ரீமியம் பே பண்ணுறோமோ அதுதான் வந்து செகண்ட் இயர்லேயும் வரும். பட் உங்களோட சம் இன்சூர்டு வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 years, 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் ஆரம்பத்தில் 15 லட்சங்கிறது இன்னொன்று 50% ஆட் ஆகும். தட் இஸ் டு த மேக்ஸிமம் 100% ஆஃப் யுவர் இனிஷியல் கவரேஜ். அது இன்னொரு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகும். அந்த 10 லட்சத்தில் இன்னொரு 5 லட்சம் ஆட் ஆகும். ஸோ 20 lakhs வரும். ஸோ 20 lakhsங்கிறது 2 times அப்படின்னா 40 lakhs வரும். ஸோ நீங்கள் ஒரு 10 lakhs கவரேஜ் உங்கள் ஃபேமிலிக்காக இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கவரேஜ் வந்து 20 lakhs வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கவரேஜ் வரும். அந்த 20 lakhsங்கிறது உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது 40 lakhs வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். 40 lakhs வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். இது வந்து இண்டஸ்ட்ரியில், ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேற எந்த கம்பெனியும் இல்லாத ஒரு பெனிஃபிட் வந்து HDFC ERGOவில் ஆப்டிமா செக்யூருங்கிற பிளானில் இருக்குது. திஸ் இஸ் நம்பர் 1 பெனிஃபிட். நம்பர் 2 பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 வருஷம் நார்மலாக ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம வந்து 1 இயருக்கு அந்த மாதிரி எடுத்துக்க போகிறதில்ல. நம்ம வந்து 5 years 10 years எடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் டிஸ்கவுண்ட் ஆன் யுவர் ப்ரீமியம் இஃப் யூ பே 2 years or 3 years ப்ரீமியம் அப்ஃப்ரண்ட். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 3 yearsக்கு இந்த பாலிசி நீங்கள் எடுக்கலாம். 2 years ப்ரீமியத்தை நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் பே பண்ணீங்கன்னா, ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் சப்போஸ் நான் வந்து ஒரு 10 lakhs கவரேஜ் எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 35,000 or 40,000 எனக்கு வந்து ப்ரீமியம் வருது அப்படின்னா, நான் வந்து 2 yearsக்கும் இன்றைக்கே நான் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணுறாங்க 40 × 40 + 40 80,000 வரும். பட் நீங்கள் வந்து 40 அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3,000 to 4,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 2 years ப்ரீமியத்தை அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறாங்க அரௌண்ட் 77,000 or 78,000 வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். 3 years ப்ரீமியத்தை பே பண்ணி தட் இஸ் 7.5% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 2 years ப்ரீமியத்தை நீங்கள் வந்து இனிஷியலாக பே பண்ணீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ப்ரீமியத்தில் 7.5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 years ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறாங்க அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறாங்க உங்களுக்கு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு செகண்ட் பெனிஃபிட் இருக்குது. தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100% கவரேஜை நீங்கள் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணால் கூட அகெயின் வந்து உங்களோட அந்த ஆக்சுவல் கவரேஜ் வந்து ரீஸ்டோர் பண்ணுவாங்க வித்தவுட் எனி அடிஷ்னல் காஸ்ட். ஓகே, அந்த ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் நெட்வொர்க். நார்மலாக நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சென்னையாக இருக்கட்டும் ஒரு எந்த ஊராக இருக்கட்டும், உங்களோட பக்கத்தில் இருக்கிற நார்மல் ஒரு 15-20 பெட்டட் ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா HDFC ERGOவோட டைப் இருக்கும். ஸோ அதனால் அரௌண்ட் 15,000 நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் இந்தியா டைப் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் நமக்கு கிளைம் கிடைக்குமா அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவை இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு HDFC ERGOவோட இது இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போதே அங்கேயே நீங்கள் என்கொயர் பண்ணலாம், இல்லை அங்கேயே நீங்கள் வந்து போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் TPAஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFC ERGO இருக்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. 15,000 ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் இந்தியா நமக்கு டைப் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் அட்மிட் ஆகிட்டு இது பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரூம் ரெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து ஆக்சுவல்ஸ் என்ன இருக்குதோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் கவரேஜ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இதுக்காகவும் நீங்கள் வந்து லிமிட்டட் இது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டெங்கு ஃபீவர் டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 weekக்கு இந்த வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 week நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 weekக்கு வந்து நான் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 60 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்களே அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 days உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்.
டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 180 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஆச்சுன்னா அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு 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 அட்வான்டேஜ் இந்த பிளானில் இருக்குது. 60 டேஸ் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், 180 டேஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது இந்த பாலிசியில் இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் கவர்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ், ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், ஆர் ஆஸ்துமா. ஓகே, டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது சர்டன் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க இல்லையா? ஸோ இஃப் ஐ டிக்ளேர் தட் எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன், பிபி இருக்கலாம் ஆர் கொலஸ்ட்ரால் இருக்கலாம் டிக்ளேர் பண்ணுறேன். அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு சில இதில் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஓகே, ஒரு சில இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் 2 years இருக்கும். நார்மலாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 30 days. நீங்கள் நார்மலாக இருந்தாலே 30 days உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. பட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு சில இதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் 2 years ஆர் 3 years இருக்கும். 24 months ஆர் 36 months இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது ஆர் கொலஸ்ட்ரால் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் ஆன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா ABCD அப்படிங்கிறது. A stands for asthma, B for blood pressure, C for cholesterol and D for diabetes. Suppose இந்த ABCD ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தட் இஸ் இஃப் ஐ எம் ரெடி டு பே an additional premium. ஓகே, ஸோ இன்கேஸ் நான் வந்து 40,000 நான் ப்ரீமியம் இந்த ABCடியில் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ABCD ப்ரீமியத்தை நான் பே பண்ணுறேன் அப்படின்னா, மேபி எனக்கு அடிஷ்னலாக வந்து அரௌண்ட் 5,000 to 6,000 rupees ப்ரீமியம் மட்டும் நான் பே பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் 24 months ஆர் 36 months வெயிட்டிங் பீரியடில் சொன்னேன் இல்லையா? இந்த ABCD ஆப்ஷனை சூஸ் பண்ணால், ஓகே, we have to wait only for 30 days. we have to wait only for 30 days. 30 நாள் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஓகே இது மூலமாக எனக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும்னா கூட ஐ கேன் வெரி மச் கோ ஃபார் அ கிளைம் த்ரூ திஸ் ஆப்டிமா செக்யூர் பிளான். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அடிஷ்னலாக ஒரு 5,000 to 6,000 இது சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக வேணும்னா நமக்கு வந்து அவங்களோட ஏஜ் பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது வரும். பட் மோர் ஆர் லெஸ் இந்த ரேஞ்சில் தான் வரும். 5,000 to 6,000 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரீமியம் பே பண்ணும்போது உங்களுக்கு 30 days வெயிட்டிங் பீரியட் தான் வரும். அகெயின் ABCடியில் இருந்தால் ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஆர் டயபெட்டிக்ஸ். ஒரு சில ஹார்ட் ரிலேட்டட் எலிமெண்ட்டுக்கெலாம் வந்து இதில் கவர் ஆகாது. மற்றதுக்கெலாம் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அது ப்ரொவைடட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். பட் ஓவரால் இந்த 4 இதுக்கு மட்டும் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் 30 days தான் இருக்கும், ப்ரொவைடட் இஃப் யூ ஆப்ட் ஃபார் திஸ் ABCD பிளான். அடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் என்னோட கிளைம் இப்போ நீங்கள் வந்து 40,000 உங்களுக்கு ப்ரீமியம் வருது இல்லையா? சப்போஸ் என்னோட நான் ஒரு 6 monthsக்கு அப்புறமோ 1 yearக்கு அப்புறம் ஃபார் சம் ரீசன் ஐ எம் கெட்டிங் அட்மிட்டட் இன்டு நியர்பை ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து எனக்கு 10 lakhs கவரேஜில் எனக்கு வந்து ஒரு 3 lakhs தான் ஆகுது. 3 lakhs எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு டிடக்டபிள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தட் இஸ் அட் த டைம் ஆஃப் கிளைம், ஓகே, நம்ம வந்து 25,000 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, 25,000 பே பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து இப்போ வந்து ப்ரீமியத்தில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் 25,000 நம்ம வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட். இப்போ நான் 3 lakhs எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதில் 25,000 நான் பே பண்ண வேண்டியிருக்கும். 2.75 lakhs வந்து உங்களுக்கு HDFC இருக்கும் கிளைம் செல் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன். சூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ வந்து ப்ரீமியத்தில் உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட். ஓகே, 25%ங்கிறது 40,000ல் உங்களுக்கு வந்து 10,000 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அண்ட் இல்லை நான் 50,000 என்னால் வந்து பேர் பண்ண முடியும் அந்த டைமில், 3 lakhs ஆகுது ஆர் 2 lakhs ஆகுது, வாட் எவர் இட் இஸ், அதில் நான் 50,000 பேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ரீமியத்தில் 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் 1 lakh பே பண்ணுறேன், எனக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸில் நான் 1 lakh அந்த டைமில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ரீமியத்தில் 50% டிஸ்கவுண்ட். தட் இஸ் 40,000 அப்படிங்கிறது 20,000 தான் உங்களுக்கு ப்ரீமியமே வரும். இது வந்து ஆப்ஷன் தான். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஃபுல் ப்ரீமியம் பே பண்ணுறேன், ஓகே, அப்படின்னா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம்லேயே எனக்கு 100% வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எதுவுமே ஆப்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஃபுல் ப்ரீமியம் வரும். பட் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் 25,000 நான் பேர் பண்ணுறேன் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரீமியம். 50,000 பே பண்ணுறீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரீமியம். அண்ட் 50% நான் பே பண்ணுறேன், 1 lakh பே பண்ணுறீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பிளானில். மேபி
நம்ம நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ கேன் ஏபிள் டு கிவ் யூ மோர் பிக்சர் ஆன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்டிமா செக்யூர் பிளான். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. செக்ஷன் 1010D வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து 80C மோஸ்ட்லி எல்லாருமே கவர் ஆகிருக்கும். இப்போ 1010D கிரிட்டிக்கல் இல்னஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கேஷ்லெஸ் செட்டில்மெண்ட். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது கூட. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து மற்ற இன்சூரன்ஸ் பிளானில் இருக்குமா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஐ கேன் ஏபிள் டு ப்ளே ஒன் மோர் ஸ்மால் வீடியோ ஃபார் யூ. HDFC ERGOலேருந்து ஒரு சின்ன ஒரு 50 seconds வீடியோ இருக்குது. ஜஸ்ட் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் தட் all these points which I have explained to you with respect to Optima Secure is very helpful to you. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதில் அந்த கீ ஹைலைட்ஸில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ we are ready to come and meet you and to give you more clarity on or உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ அண்ட் stay safe and stay healthy. And இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். Thanks. You have done everything right for your kids, but have you secured their health with the right insurance? Remember, the right health insurance ensures their future is protected against any unexpected challenges. Good financial education means investing in good health insurance. The earlier, the better. HDFC ERGO का Optima Secure make sure कि वो unexpected medical emergencies के लिए starting से ही prepared है. With benefits like lower premium, comprehensive coverage और seamless claim settlement, they can focus on other life goals without worrying about health-related expenses. It's time to give your kids the healthy adulthood they deserve. Choose Optima Secure today.